புரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு பெர்ஃபெக்ட்டான காம்போ இந்த முல்லானம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ரம்ப இலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் பல்லாரி, ஒரு பெரிய தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மட்டன் எலும்பு நம்ம இதை சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூடவே ஒரு 50 கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தா அதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த முல்லானத்துக்கு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்குறதே கடலைப்பருப்பு தான். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க. இப்போ நம்ம வீட்டு மசாலாத்தூள் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் அரைச்ச தேங்காய் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் இருந்து கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை குக்கரை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அந்த எலும்பு பருப்பு எல்லாம் ஒன்று போல் வெந்து வந்துடும். ஒரு டேஸ்டான முல்லானம் ரெடி. இது சப்பாத்தி, கோதுமை புரோட்டா, இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.